தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பிறகு நிர்வாகத்தில் ஒரு தூய்மையான மாற்றத்தை ஏற்படுத்த தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் அரசு துறைகளில் முக்கிய பதவிகளில் இருக்கும் சில உயர் அதிகாரிகள் முந்தைய திமுக ஆட்சியின் தலைவர்களுடனும் அறிவாலய புள்ளிகளுடனும் இன்னும் நெருக்கமான தொடர்பில் இருப்பதாக உளவுத்துறை வாயிலாக முதல்வர் விஜய்க்கு துல்லியமான தகவல்கள் கிடைத்துள்ளன. இத்தகைய அதிகாரிகள் புதிய அரசின் கொள்கைகளை செயல்படுத்த தயக்கம் காட்டுவதாகவும் பழைய ஆட்சியாளர்களின் வழிகாட்டுதல்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் தெரியவந்துள்ளது. அரசின் மிக முக்கியமான கொள்கை முடிவுகள், பட்ஜெட் தயாரிப்புகள் மற்றும் ரகசிய திட்டங்கள் கசியக்கூடும் என்ற அச்சம் உளவுத்துறை சமர்ப்பித்த அறிக்கையின் மூலம் உறுதியாகியுள்ளது. அரசு இயந்திரத்திற்குள் இருந்து கொண்டே பழைய ஆட்சியின் நிழலாக செயல்படும் ஸ்லீப்பர் செல்களை கண்டறிந்து களை எடுப்பது தற்போது அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. நிர்வாகத்தின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யவும் ரகசிய தகவல்கள் கசியாமல் தடுக்கவும் இந்த நடவடிக்கையை முதல்வர் விஜய் மிக முக்கியமானதாக கருதுகிறார். சுருக்கமாகச் சொன்னால், கோட்டைக்குள் வேட்டையை தொடங்கியுள்ள முதல்வர் விஜய் அரசு நிர்வாகத்தை முற்றிலுமாக தூய்மைப்படுத்த உறுதி பூண்டுள்ளார். நிர்வாகத்தின் ரகசியங்களை காப்பதும் அரசின் திட்டங்கள் முறையாக மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதும் இந்த கருப்பு ஆடுகளை களை எடுப்பதன் மூலம் மட்டுமே சாத்தியம் என அவர் கருதுகிறார். வரும் நாட்களில் இத்தகைய அதிகாரிகள் மாற்றப்பட்டு புதிய நியமனங்கள் செய்யப்படும் போது நிர்வாகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் உணரக்கூடும்.